நீதி மலர் போல் மலர்ந்திடுவே, மனோகரம் போல் படர்ந்திடுவே. நீதி மலர் போல் மனோகரம் போல் படர்ந்திடுவே. கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டான், கைப்பிடித்து நடக்க பழகுகிறான். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டான், கைப்பிடித்து இந்த மாதம் முழுவதும் கைப்பிடிச்சு நடத்துங்கப்பா. நாங்கள் கைவிட்டாலும் நீங்களை கைவிடாதபடி கைப்பிடிச்சு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களை கைவிடாம உடைய கரங்களால் நீட்டி ஆண்டவரே எங்களை கைப்பிடித்து கர்த்தர் நீங்க நடக்க வைக்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் கரம் பிடிச்சவங்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஒரு மனுஷங்க கையை பிடிச்சு நடத்திடக்கூடாது ஆண்டவரே. உலகம் எங்களை நடத்திடக்கூடாது ஆண்டவரே. பிசாசுகளை நடத்திடக்கூடாது ஆண்டவரே. சத்துருங்க கைகளை பிடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. இந்த கால வேலை ஆண்டவர் இந்த முதல் நாளில நீர் எங்களை கரத்தை பிடிச்சு நடத்துங்கப்பா. நீர் எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. நீர் எங்களை கரத்தை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களை கரத்தை பிடிச்சு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. நீங்க கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. ஒரு மனுஷங்க கைப்பிடிச்சு நடத்திடக்கூடாது ஆண்டவரே. ஒரு பீசாங்களை கைப்பிடிச்சு நடத்திடக்கூடாது ஆண்டவரே. உலகங்களை கைப்பிடிச்சு நடத்திடக்கூடாது ஆண்டவரே. நீங்க எங்களை கரம் பிடிச்ச இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்க எங்க கரம் பிடிச்சு நடத்துவீராகப்பா. நீங்க எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களை கைப்பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. எங்க கையை விட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்களை கரத்தை நீங்க விட்டுறாதீங்க சுவாமி. ஆண்டவர் இந்த மாதத்தை கை விட்டுறாதீங்க ஆண்டவரே. இந்த மாசத்தை எங்களை கை விட்டுறாதீங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல கை விட்டுறாதீங்க ஆண்டவரே. தேவ சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய முகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வரி விஷயங்களை கைவிடாம ஆண்டவரே எங்களை கைவிடாம நடத்துங்கப்பா. எங்களை குடும்பத்தை கைவிடாம நடத்துங்கப்பா. சபையை கைவிடாம நடத்திருங்க ஆண்டவரே. சபையை கைவிடாம நடத்திருங்க ஆண்டவரே. சபையை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. ஜனங்களை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. எங்களை குடும்பத்தை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல எங்களை கைவிட்டாதீங்கப்பா. எங்களை கைவிட்டாதீங்க சுவாமி. எங்களை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. எந்த காரியங்களை கைவிட்டாதீங்கப்பா. எந்த நெருக்கடிக்கு விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஒரு கஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்களை கண்ணீருக்கு விட்டுறாதீங்க ஆண்டவரே. துக்கத்துக்கும் துயரத்துக்கும் விட்டுறாதீங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விச கிருபையா நீர் இறங்கி ஆண்டவரே 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 எங்களை கைப்பிடிச்சு நடத்துங்கப்பா. எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. உங்களுடைய வலதகரங்களை எட்டி பிடிக்கட்டும் ஆண்டவரே. உமது வலதகரங்களை எட்டி பிடிக்கட்டும் ஆண்டவரே. உமது வலதகரங்களை கட்டி பிடிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் பாதையை மாறிடக்கூடாது ஆண்டவரே. பக்க வழியா பயணிச்சிடக்கூடாது ஆண்டவரே. பக்க வழியா பயணிச்சிடக்கூடாது ஆண்டவரே. பக்க வழியா நாங்க பயணிச்சிடக்கூடாது ஆண்டவரே. பக்க வழியா நாங்க பயணிச்சிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் ஒரு விஷயம் மனம் இறங்கி நாங்க சரியான பாதையில நேர்த்தியான பாதையில செம்மையான பாதையில தகப்பனே 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 சரியான பாதையில விவேகமாய் நடக்க எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க சுவாமி. எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க சுவாமி. எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் ஒரு நாள் எங்களை கைவிட்டாதீங்க சாமி. ஒரு காரியத்தில் எங்களை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டால் கைவிடாத கருணை தெய்வம். கைவிடாத கருணை தெய்வம். இந்த கால வேலை நீர் எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க சுவாமி. நீர் எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. உங்களுடைய கரம் எங்களை எட்டி பிடிக்கட்டும்ப்பா. உங்க கரம் எங்களை எட்டி பிடிக்கட்டும் ஐயா. எங்களை பிடித்திருக்கிற சத்துருவின் கரங்கள் விலகட்டும் ஆண்டவரே. எங்களை பிடிச்சிருக்கிற சத்துருவின் கரங்க எங்களை பிடிக்கிற உலக கரம் எங்களை பிடித்திருக்கிற பிசாசின் கரங்க எங்களை பிடித்திருக்க மனித கரங்க எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வலது கரம் அந்த ஆணி பாய்ந்த கரம் அந்த தயவுள்ள கரம் அந்த விடுவிக்கிற கரம் ஆசீர்வதிக்கிற கரம் உயர்த்துகிற கரம் மேன்மைப்படுத்துகிற கரம் நன்மை செய்கிற கரம் எங்களை எட்டி பிடிக்கட்டப்பா. எங்களை பற்றி பிடிக்கட்டப்பா. எங்களை கரம் பிடிச்சு கட்ட நீர் எங்களை நடத்தி விடுவீராக. கைப்பிடித்து நடக்க பழகுகிறார். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார். கைப்பிடித்து நடக்க பழகுகிறார். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார்.
ஓட்டுகிறார். நுகத்தடியாக இயேசுவின் நாமத்தா எல்லா நுகத்தடிக, பிசாசு போட்ட நுகத்தடிக, மனிதர் போட்ட நுகத்தடிக, உலகம் போட்ட நுகத்தடிக, இயேசுவின் நாமத்தால் எங்களை விட்டு விலகுவதா, எங்களை விட்டு விலகுவதா. அபிஷேகத்தான் நுகம் முறியன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, அபிஷேகத்தான் நுகம் முறியன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த கால வேலை எங்க மேல போட்ட சத்ருவின் நுகங்க இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்படுவதாக, 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 முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்தா. சாலமோனின் நுகத்தை ஆண்டவர் ரெகோபயம் அகற்ற மறுத்த போதும் எங்கள் மேல நுகத்தை முறிக்க, எங்கள் மேல நுகத்தை அகற்ற நீர் முன் வந்தீர் ஆண்டவரே. எங்கள் நுகங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, எங்கள் நுகத்தை சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தர் வரிவிச கிருபையால் இறங்கு, கர்த்தர் வரிவிச கிருபையால் இறங்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல போட்ட எல்லா நுகத்தடிக, சத்துரு போட்ட நுகத்தடிக, மனுஷர்கள் போட்ட நுகத்தடிக இயேசுவின் நாமத்தா எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா எல்லா நுகத்தடிக, எல்லா நுகத்தடிக இயேசுவின் நாமத்தால் விலகுவதா. எல்லா நுகத்தடிகளை மாற்றி போடுவீரா, எல்லா நுகத்தடிகளை மாற்றி போடுவீராக. எல்லா பாரமான நுகங்க, எல்லா பாரமான நுகங்க, வேதனையான நுகங்க, கஷ்டமான நுகங்க, கண்ணீரான நுகங்க, அந்தவரை பலவீனமான நுகங்க, வியாதியான நுகங்க இயேசுவின் நாமத்தா எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம்பா, எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம்பா. எல்லா விதமான நுகத்தடிக இந்த கால வேலை அகற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அகற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நுகத்தடிக இயேசுவின் நாமத்திலா அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல போட்ட எல்லா விதமான நுகத்தடிக இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே, இந்த முதல் நாளிலேயே கர்த்தர் அகற்றி விடுவீராக, கர்த்தர் அகற்றி விடுவீராக, கர்த்தர் அகற்றி விடுவீராக. எல்லா விதமான நுகத்தடிகளை கர்த்தர் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம், அகற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அகற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தா எல்லா நுகங்களும் முறியட்டப்பா, எல்லா நுகங்களும் முறியட்டப்பா. அபிஷேகத்தினா எல்லா விதமான நுகங்க இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம், முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நுகங்க, எல்லா விதமான நுகங்க இந்த காலை வேளை, இந்த அதிகாலை வேளையில இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம், முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். 4 தலைமுறையா போட்ட நுகத்தை தேவன் முறிக்க முடியுமானா இந்த காலை வேளை சத்துரு போட்ட எல்லா விதமான நுகங்க எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்திக் கொண்ட நுகங்க இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம், முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம், அகற்றப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம், அகற்றப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம், அகற்றப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நுகத்தடிக, எல்லா விதமான நுகத்தடிக அல்ம ரக்கமான ஷபதாடா தீபா துடி அந்த ரக்கப்போ இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா எல்லா விதமான நுகத்தடிக இயேசுவின் நாமத்திலா அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நுகத்தடிக, எல்லா விதமான நுகத்தடிக எங்கள் குடும்பத்தோட எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தை விலகி போவதா, விலகி போகுவதாக, விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினா. கயிறுகளால் கட்டி இழுத்துக் கொண்டார், கைப்பிடித்து நடக்க பழகுகிறார். கயிறுகளால் கட்டி கைப்பிடித்து நடக்க பழகுகிறார். நுகத்தடி அகற்றி விட்டார், பக்கம் சாய்ந்து ஓட்டுகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லா நுகத்தடிகள் அகன்று போகட்டப்பா. எல்லா பாரமான நுகங்க, எல்லா வேதனையான நுகங்க, எல்லா கஷ்டமான நுகங்க, எல்லா கண்ணீரான நுகங்க, எல்லா விதமான நுகங்க இந்த கால வேளை இயேசுவின் நாமத்தால் எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நுகங்க, எல்லா விதமான நுகங்க, எல்லா விதமான நுகங்க, பாரமான எல்லா நுகங்க, வேதனையான எல்லா நுகங்க இயேசுவின் நாமத்தால் எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம். கயிறுகளால் கட்டி இழுத்துக் கொண்டார், கைப்பிடித்து நடக்க பழகுகிறார். கயிறுகளால் கட்டி இழுத்துக் கொண்டார், கைப்பிடித்து நடக்க பழகுகிறார். நுகத்தடி அகற்றி விட்டார், பக்கம் சாய்ந்து ஓட்டுகிறார். நுகத்தடி அகற்றி விட்டார், பக்கம் சாய்ந்து ஓட்டுகிறார். மலர்ந்திடுவே
எங்க ஆசீர்வாதங்க, எங்க அபிஷேகங்க, எங்க வல்லமைங்க, எங்க கிருபைங்க பரவி பாய்கிற ஆறுகளா, பரவி பாய்கிற ஆறுகளா, பரவி பாய்கிற ஆறுகளா, பரவி பாய்கிற ஆறுகளா, பரவி பாய்கிற ஆறுகளா. இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா பரவி பாய்கிற ஆறுகளா, பரவி பாய்கிற ஆறுகளா. எங்க அபிஷேகம், எங்க வல்லமை, எங்க வரங்க, எங்க ஆசீர்வாதங்க இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா. திபகத்த டாடா ரகமா அல்மா ரகமான ஷபா டாடா அல்மா ரமான் ஷியாந்த ரகத்தோடா திபகமா நாத்தோடி ஆந்தரா அல்மா ரோ ஷியாந்த ரகத்தோடா. இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா. எங்கள் ஆசீர்வாதம் பரவட்டும், எங்க அபிஷேகம் பரவட்டும், எங்க அபிஷேகம் பரவட்டும், எங்க வல்லமை பரவட்டும். எங்க வல்லமை குறுக கூட, அவர்கள் குறுகி போகவில்லை. அவர்கள் பரவி பாய்கிற ஆறுகளை போல, பரவி பாய்கிற ஆறுகளை போல, பரவி பாய்கிற ஆறுகளை போல. இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா பரவட்டும் ஆண்டவரே. எங்க ஆசீர்வாதம் பரவட்டும் ஆண்டவரே, எங்க ஆசீர்வாதம் பரவட்டும் ஆண்டவரே, எங்க ஆசீர்வாதங்கள் பரவட்டும் ஆண்டவரே, எங்க நன்மைகள் பரவட்டும் ஆண்டவரே, எங்க விடுதலை பரவட்டும் ஆண்டவரே, எங்க சமாதான நதியை போல பரவட்டும் ஆண்டவரே. தீபகத்தோட அல்மா ரக்கமான ஷபதூடா இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா. எங்கள் ஆசீர்வாதங்கள் அது பரவணும் ஆண்டவரே, அது பரவணும் ஆண்டவரே. அது ஒரு நாள் குறுகி போக கூடாது, அது ஒரு நாள் குறுகி போக கூடாது. நீ வளர மனசாகடா படந்திடுவே, படந்திடுவே நறுமணமா பரவிடுவே, மணந்திடுவே, படந்திடுவே நறுமணமா பரவிடுவே, மணந்திடுவே, மணந்திடுவே நறுமணமா பரவிடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனோர் மரம் போல் படர்ந்திடுவே. நீலி இயேசுவின் நாமத்திலப்பா, இயேசுவின் நாமத்தில் நீலி மலரை போல எங்க வாசனை வீசட்டும் ஆண்டவரே, எங்க நல்ல வாசனை வீசட்டும் ஆண்டவரே. எங்க வாசனை கெடுக்க பார்க்கிற, எங்க வாசனையை கெடுக்க பார்க்கிற எல்லா வல்லமையில் அழிக்கப்படுவதா. எங்க வாசனையை கெடுக்க பார்க்கிற எல்லா விதமான வல்லமைகள், எல்லா விதமான வல்லமைகள் எங்க வாசனையை கெடுக்க பார்க்கிற அத்தனை விதமான வல்லமையில் அழிக்கப்படுவதா, அத்தனை விதமான வல்லமையில் அழிக்கப்படுவதா. எங்க வாசனையை கெடுக்கிற, எங்க வாசனையை கெடுக்க பார்க்கிற அன்னைக்கு யாக்கோபின் வாசனையை சிமியோனில் லேவியை கெடுத்ததை போல எங்க வாசனையை கெடுக்க பார்க்கிற, எங்க வாசனையை கெடுக்க பார்க்கிற பலிமர தன்னுடைய நல்ல தைலத்தை செத்த ஈக்க கெட்டு நாரி போக பண்ண முடியாது. அப்படிப்பட்ட செத்த ஈக்க இயேசுவின் நாமத்தா எங்க குடும்பத்தை விட்டு அகன்று போவதா, எங்க பிள்ளைகளை விட்டு அகன்று போவதா. எங்க வாசனையை கெடுக்கிற, எங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, எங்க நன்மையை கெடுக்கிற எல்லா செத்த ஈக்க, எல்லா செத்த ஈக்க இந்த காலை வெள்ள இயேசுவின் நாமத்தை அகற்றப்படுவதா, அகற்றப்படுவதாக. ஆண்டவரே பரிமளக்காரனுடைய நல்ல தைலத்தை செத்த ஈக்க கெட்டு நாரி போக பண்ணமானா எங்க ஆண்டவர் வாசனையை கெடுக்க பார்க்கிற, எங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க பார்க்கிற, எங்க நன்மையை கெடுக்க பார்க்கிற அத்தனை விதமான செத்த ஈக்களும் இயேசுவின் நாமத்தை எங்களை விட்டு அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம், எங்களை விட்டு அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை அந்த செத்த ஈக்க, அந்த செத்த ஈக்க, அந்த செத்த ஈக்க எங்க வாசனையை கெடுக்க பார்க்கிற அத்தனை செத்த ஈக்களும் இயேசுவின் நாமத்தை எங்களை விட்டு விலகுவதாக, எங்க குடும்பத்தை விட்டு விலகுவதாக, எங்க பிள்ளைகளை விட்டு விலகுவதாக, எங்க எல்லையை விட்டு விலகுவதாக, சபையை விட்டு விலகுவதாக. இப்ப கத்தடா அல்மா ரக்கமான அந்த செத்த ஈக்கள் எல்லாம், அந்த செத்த ஈக்களை எல்லாம் இந்த காலை வேலை கத்தனை அகற்றி போடும்படி ஜெபிக்கும், அகற்றி போடும்படி நாங்க ஜெபிக்கிறோம், அகற்றி போடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அந்த செத்த ஈக்கள், அந்த செத்த ஈக்கள் பரிமள தானுடைய செயலத்தை கெட்டு நாரி போக பண்ண அந்த செத்த ஈக்கள் இயேசுவின் நாமத்தா அந்த செத்த ஜீவியம், அந்த செத்த கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போவதா, எங்களை விட்டு அகன்று போவதா. எல்லா செத்த கிரியைகள், எல்லா செத்த கிரியைகள், எல்லா செத்த ஜீவியங்கள், எல்லா செத்த ஈக்கள் இயேசுவின் நாமத்திலா எங்களை விட்டு முற்றிலும் அகற்றப்படும்படி ஜெபிக்க இயேசுவின் நாமத்திலா. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே நறுமணமா பரவிடுவே, மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே நறுமணமா பரவிடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனோர் மரம் போல் மலர்ந்திடுவே, நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனோர் மரம் போல் மலர்ந்திடுவே, நீலி
நற்கந்தமான வாசனை வீசன பண்ணுவீராக. ஒரு நல்ல வாசனை வீச பண்ணுவீராக. எங்க வாசனைய சத்துரு எந்த ரூபத்திலும் எந்த விதத்திலும் சத்துருவ மனிதர்களும் உலகமும் எங்க வாசனையை கெடுத்துறவே கூடாது ஆண்டவர். எங்க வாசனை கெடுத்துறவே கூடாது ஆண்டவர். எங்க வாசனை கெடுக்கப்பட்டவே கூடாது ஆண்டவர். எங்க வாசனையை கெடுத்து விட பார்க்கிற, எங்க வாசனையை கெடுக்க பார்க்கிற அத்தனை விதமான வல்லமைகளையும் அந்த செத்த ஈக்களையும் இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமா முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். மடந்திடுவே படந்திடுவே நறுமணமா பரவிடுவே, மடந்திடுவே படந்திடுவே பரவிடுவே, நீலி மலர் போல் மடந்திடுவே, லிபானோன் மரம் போல் மடந்திடுவே, நீலி மலர் போல். நீதிமான பணியை போல செழிப்பான சொன்னீங்களப்பா. எங்க வாழ்க்கை செழிக்கட்டப்பா. இந்த மாசத்தின் முதல் நாளிலே எங்க வாழ்க்கை செழிக்கட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை செழிக்கட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை செழிக்கட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை வளரட்டும் ஆண்டவரே. எங்க ஆசீர்வாதம் வளரட்டும் ஆண்டவரே. எங்க ஆசீர்வாதங்கள் வளரட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த அதிகால வேளையில இந்த அதிகால வேளை எங்க ஆசீர்வாதம் வளர பண்ணுவீராக. எங்க ஆசீர்வாதங்களை வளர பண்ணுவீராக. எங்க ஆசீர்வாதங்களை வளர பண்ணுவீராக. எங்க மேன்மையை வளர பண்ணுவீராக. நீதிமான் பனையை போல செழிப்பான சொன்னீங்களப்பா. நீதிமான் பனையை போல செழிப்பான சொன்னீங்களப்பா. அந்த பனையை போல செழிக்கட்டப்பா. பனையை போல செழிக்கட்ட ஆண்டவரே. பனையை போல செழிக்கட்டப்பா. மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமா பரவிடுவே, மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமா பரவிடுவே, நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லிபானோன் மரம் போல் படர்ந்திடுவே, நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லிபானோன் மரம் போல் படர்ந்திடுவே, நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லிபானோன் மரம் போல் படர்ந்திடுவே. மனதார இயேசு இயேசுவின் நாமத்தினால் லாசருவை சிநேகிச்சதுனால தகப்பனே இழந்த பணம் எல்லாம் திரும்ப கொடுத்தீங்களப்பா. சிநேகிச்சதுனால லாசருவை சிநேகிச்சதுனால மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை சிநேகிச்சதுனால இழந்த பணம் எல்லாம் திரும்ப கொடுத்த தேவன் கடந்த மாதங்களில கடந்த நாட்களில கடந்த வருடங்கள்ல நாங்க இழந்த போன எல்லாவற்றையும் நீர் எங்களை சிநேகிக்கிறபடினா நாங்க நல்லவர்கள் என்பதனால அல்ல, நீர் எங்களை சிநேகிக்கிறபடினா நாங்க இழந்து போன எல்லாவற்றையும் இழந்து போன கிருபைகள், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன நன்மைகள், இழந்து போன உறவுகள், இழந்து போன எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில கர்த்தர் மாதத்தின் முதல் நாளில் எங்களுக்கு திரும்ப தரும்படி ஜெபிக்கிறப்பா. திரும்ப தரும்படி ஜெபிக்கிறப்பா. பள்ளிக்கு போன சரீரம் நாரி போன சரீரத்தை வாசனையா வாச முடிய வைக்க முடியுமாடா? உம்முடைய சிநேகம் ஆண்டவரே, உம்முடைய சிநேகம் நாரி போனதையும் வாசனை வீச பண்ண முடியுமானா? அப்படிப்பட்ட நாரி போய்க்க காரியங்களை எல்லாம் வாசனை வீச பண்ணுங்கப்பா. வாசனையை வீச பண்ணுங்கப்பா. இழந்து போன எல்லா
தண்டனைகள் எங்களுக்கு கிடைக்காமல் போகட்டும் ஆண்டவரே. எங்க தவறுக்கு ஏற்ற தண்டனைகள் எங்களுக்கு கிடைக்காமல் போகட்டும் ஆண்டவரே. எங்க தவறுக்கு ஏற்ற தண்டனைகள் கிடைக்காமல் போகட்டும் ஆண்டவரே. எங்க தவறுக்கு ஏற்ற தண்டனைகள் கிடைக்காமல் போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எங்க தவறுக்கு ஏற்ற தண்டனைகள் இந்த காலை வேளை தேவ தண்டனை நீக்கப்படுவதா, தேவனுடைய தண்டனை நீக்கப்படுவதா, தேவனுடைய தண்டனை நீக்கப்படுவதா. தேவனுடைய தயவுகளுக்கு கிடைக்கட்டும்பா. உங்க தயவைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உங்க தயவைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உங்க தயவைகளுக்கு கிடைக்க பண்ணுவீராக. உங்க தயவை தேவன் கிடைக்க பண்ணுவீராக. கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். மலர்ந்திடுவே, மலர்ந்திடுவே, நறுமணமா பரவிடுவே. மலர்ந்திடுவே, மலர்ந்திடுவே, நறுமணமா பரவிடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனம் மரம் போல் மலர்ந்திடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனம் மரம் போல் மலர்ந்திடுவே. மனதார இயேசு சிநேகிக்கிறார், மன்னித்தாரே என் மீது தங்க. மனதார இயேசு சிநேகிக்கிறார், மன்னித்தாரே என் மீது தங்க. கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். ஓ தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். மலர்ந்திடுவே, மலர்ந்திடுவே, நறுமணமா பரவிடுவே. மலர்ந்திடுவே, மலர்ந்திடுவே, நறுமணமா பரவிடுவே. மலர்ந்திடுவே, மலர்ந்திடுவே, நறுமணமா பரவிடுவே. மலர்ந்திடுவே, மலர்ந்திடுவே, நறுமணமா பரவிடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனோர் மரம் போல் மலர்ந்திடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனோர் மரம் போல் மலர்ந்திடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனோர் மரம் போல் மலர்ந்திடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனோர் மரம் போல் மலர்ந்திடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனோர் மரம் போல் மலர்ந்திடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, நீ மனோர் இயேசுவின் நாமத்தாப்பா. எங்க ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் படரட்டப்பா. எங்க ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்க மாத ஆசீர்வாதம் ஒரு பெருக்கத்தின் மாதமா இருக்கட்டப்பா. எங்க ஆசீர்வாதங்கள் பெருகுகிற மாதமா இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் மாற்றி விடுவீராக. எங்க ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் முழுவதும் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த மாசம் ஆண்டவரே எங்க ஆசீர்வாத பெருக்கத்தின் மாதமா இருக்கட்டும். எங்க நன்மைகள் பெருகிற மாதமா இருக்கட்டும். சுகம் பெருகிற மாதமா இருக்கட்டும். விடுதலை பெருகிற மாதமா இருக்கட்டும். ஆரோக்கியம் பெருகுகிற மாதமா இருக்கட்டும். ஆசீர்வாதங்கள் பெருகுகிற மாதமாய் கர்த்தர் மாற்றி விடுவீராக. எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக்கப்படி கர்த்தர் மாற்றி விடுபட ஜெபிக்கிறோம். மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமா பரவிடுவே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமா படர்ந்திடுவே. லில்லி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனி துளிப்போ காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனி துளிப்போ காலமெல்லாம் என் இதயத்திலே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. மலர்ந்திடுவே, சிவி நாமத்தே படர்ந்திடு பரவட்டப்பா. நறுமணமாய்
படவிடுவே, மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதம் படரட்டும், எங்கள் ஆசீர்வாதங்கள் பரவட்டும், எங்க ஆசீர்வாதங்கள் படரட்டும், எங்க ஆசீர்வாதங்கள் பரவட்டும். பரவி பாய்கிற ஆறுகளை போல, பரவி பாய்கிற ஆறுகளை போல எங்கள் ஆசீர்வாதங்கள் பரவிக்கிட்டே இருக்கட்டும், எங்க ஆசீர்வாதங்கள் பரவிக்கிட்டே இருக்கட்டும். அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் எங்களுக்கு தந்து எங்களை குடும்பங்களையும் சபையாரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள கரம், உங்க மகிமையுள்ள கரம், உங்க மகத்துவமான கரம் இந்த காலை வேளையில எங்களை விட்டு அகற்ற வேண்டிய எல்லாவற்றையும் அகற்றி விடுங்கப்பா. அந்த பாரமான நுகங்கள், சத்துரு ஏற்படுத்தின நுகங்கள், எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்தி கொண்ட நுகங்கள், உலகம் எங்க மேல பட்ட எல்லா நுகங்களையும் இந்த காலை வேளையில கர்த்தர் மாற்றி, அன்றைக்கு ஆண்டவர் சாலமோன் போட்ட நுகத்தை ஆண்டவர் ரெகோபையா மாற்ற மறுக்க போது கூட எங்கள் நுகத்தை மாற்றுவதற்கு நீர் முன் வந்திருக்கிறீர் ஆண்டவர். எங்கள் நுகங்களை எல்லாம் நீர் சிலுவையை சுமந்த கொண்டபடினால் எங்கள் நுகங்களை எல்லாம் தேவன் அகற்றி, அந்த பாரமான அந்த இரும்பு நுகங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு அகற்றி இந்த காலை வெள்ள எங்கள் கழுத்தை கத்த லகுவாக்கி, எங்க ஆசீர்வாதங்கள் லகுவாக்கி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள கரம், உங்க மகிமையுள்ள கரம், உங்க மகத்துவமான கரம் இந்த காலை வழியில் இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வாதங்களுக்கு நேரம், நன்மைகளுக்கு நேராயும், உறவுகளுக்கு நேராயும், பெருக்கத்துக்கு நேராயும் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். மகத்துவமான கருத்தை அர்ப்பணிக்கிறோம். தேவன் காத்துக்கொள்ளும், தேவன் ஆளுக செய்யும், தேவன் ஆசீர்வதியும், உங்க நாமத்தை எங்களை கொண்டு மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்து முத்திரைக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு அதாகிலும் தெரியும் நல்ல சுவாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் எங்க மேல வைத்த அபிஷேகத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைத்து வெளிப்படும் பிரியோஜனம் ஒன்றையும் மறைக்காமல், மறுப்பாமல், மறுக்காமல் எங்க மத்தியில பேசி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவனுடைய சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் சகலவித நன்மைகளாலும், சகலவித ஆசீர்வாதங்களாலும், சகலவித மேன்மைகளாலும், சகலவிதமான சுகத்தினாலும், சகலவிதமான விடுதலையினாலும் உங்களை உங்கள் குடும்பத்தையும் தேவன் நிரப்பி பல மடங்கு ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. இந்த காலை வெளியில கூட நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தி அதன் அடிப்படையில் இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்க இங்கு வாஞ்சிக்கிறோம். இல்லாததை கொடுப்பேன், இல்லாததை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி, அப்படின்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி அதற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அந்த கருத்தை மையப்படுத்தி அதற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை தேவன் ஞாபகப்படுத்தியிருக்கிறார். இல்லாததை கொடுப்பேன். அப்ப இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இல்லாம இருந்துச்சோ, எதெல்லாம் நம்ம தேடினமோ, எதையெல்லாம் நம் தேவ சமூகத்துல வாஞ்சிச்சோமோ, எதையெல்லாம் நம் தேவ சமூகத்துல விரும்பினமோ, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்டதோ, அந்த இல்லாம போன எல்லா காரியத்தையும் இந்த காலை வெளியில கடந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அந்த தேவன் இல்லாததை தருவதற்கு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன, காரியங்கள் என்ன என்பதை தான் இந்த காலை வெளியில வேகமாக சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், எலிசா சொல்றார் அந்த 3 ராஜாக்களையும் பார்த்து, யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா,
ஏதோமின் ராஜாவாகிய 3 ராஜாக்களையும் பார்த்து சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்கு எங்கோ, இந்த பள்ளத்தாக்குல நீங்க எங்க வேணாலும் என்ன செய்யலாம், இந்த இடத்துல தான் இல்லை, நீங்க எந்த இடத்துல வேணாலும் வாய்க்கால்களை வெட்டலாம், நீங்கள் மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பவும். இந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கா இருந்துச்சுன்னு 9வது வசனம் சொல்லுது. இந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கா இருந்தது. வழக்கமா பள்ளத்தாக்குல தண்ணி இருக்கும், ஆனா அவங்க சுத்தி சுத்தி பார்க்கறாங்க, என்ன இல்லை, அந்த தண்ணி இல்லை. வாசிக்கலாம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் 7 நாள் சுற்றி திரிந்தபோது இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. எது இல்லையோ அந்த இல்லாததை தான் 16வது வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். எது இல்லாம போச்சோ, எந்த காரியம் அவங்க வாழ்க்கையில தேடி கூட கிடைக்காம போயிடுச்சோ, தேடி தேடி பார்த்து 1 நாள் அல்ல 7 நாள் தேடுறாங்க, 7 நாள் சுற்றி பார்க்குறாங்க. ஒருவர் அல்ல, ஒரு பெரிய இராணுவமே சுற்றி பார்க்குது. 3 ராஜாக்கள் சுற்றுறாங்க, எவ்வளவோ காரியம் பார்க்குறாங்க. 7 நாள் அப்படின்னா முழுவதுமாய் பூரணமாய் எந்த அளவுக்கு அவங்களால தேட முடியுமோ அந்த அளவுக்கு தேடிட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்களால பிரயாசப்பட முடியுமோ அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க தேடினது அவங்க என்ன செய்யாம போயிடுச்சு, கிடைக்காமலே போயிடுச்சு. இல்லாம போனது தான். எந்த இடத்துல எது இல்லாம போச்சோ அந்த இடத்துல தான் தேவன் அந்த 16 ஆண்டவர் சொல்றாரு, இல்லாம போனது எல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். இல்லை எது இல்லையோ, எது இல்லைன்னு சொன்னையோ, எது இல்லைன்னு சொன்னியோ அந்த ராஜாக்கள் அடுத்த வசனம் சொல்றாங்க. 10வது வசனத்துல நமக்கு தண்ணி இல்லாம போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம மறிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். நம்மளை 3 ராஜாக்களையும் சத்துரு என்ன செய்ய போறோம், இதை பயன்படுத்தி நம்மளை அழிச்சிட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 ராஜாக்களுமே சொல்றாங்க. அப்ப நம்ம 3 ராஜாக்களும் தேடி கிடைக்காம போனது, இல்லாம போனதை தேவன் என்ன செய்ய விரும்புறா, கொடுக்க கர்த்தர் விரும்புறார். எது நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருக்குதோ, எது நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருக்குதோ, ஆனா இருக்க வேண்டிய இடம்தான் பள்ளத்தாக்கு. அப்படின்னு என்ன இருக்கணும், தண்ணி இருக்கணும். ஒரு மேட்ல தண்ணி இருக்காது, ஆனா பள்ளத்தாக்குல தண்ணி இருக்கணும். ஆனா பள்ளத்தாக்குல இல்லாம இருக்கு, தண்ணி இல்லாம இருக்கு. அப்படி இன்னும் ஒரு வேளை சொல்ல போனா இருக்க வேண்டிய நன்மைகள் இல்லாம போயிடுச்சு. இருக்க வேண்டிய நன்மைகள், நம்ம குடும்பத்தை அந்த நன்மைகள் இருந்திருக்கணும், அந்த குடும்பத்தை நம்ம ஆசீர்வாதம் இருந்திருக்கணும், நம்ம வீட்டில் அது இருந்திருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்திருக்கணும். எந்த ஆசீர்வாதம் எந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த நன்மைகள் ஆண்டவர் இருந்திருக்கணுமோ, ஆனால் அந்த நன்மை இப்போ இல்லை, அந்த நன்மை இல்லை, அந்த ஆசீர்வாதம் இல்லை, அந்த மேன்மை இல்லை, அந்த உயர்வு இல்லை, அந்த பாதுகாப்பு இல்லை, அந்த சுகம் இல்லை, அந்த விடுதலை இல்லை. ஆனால் எப்படி இருந்திருக்கணும், சுகம்தான் இருந்திருக்கணும், சுகம் இருந்திருக்கணும், விடுதலை இருந்திருக்கணும், சமாதானம் இருந்திருக்கணும், பாதுகாப்பு இருந்திருக்கணும், ஆரோக்கியம் இருந்திருக்கணும், ஆசீர்வாதம் இருந்திருக்கணும், எல்லாமே இருந்திருக்கணும். ஆனால் இல்லை, இருந்திருக்கணும் ஆனா இல்லை. பள்ளத்தாக்குல தண்ணி இருந்திருக்கணும் ஆனா இல்லை, இல்லையா? அப்ப இருந்திருக்கணும் ஆனா என்ன செய்ய போச்சு, இல்லாம போயிடுச்சு. அந்த இல்லாம போன ஒன்றை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இல்லாம போனதான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், கொடுக்க விரும்புகிறார். அப்ப இந்த இல்லாத போனதை பெறுவதற்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவரிடம் காணப்பட்ட 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். அந்த 3 காரியம் அவங்க வாழ்க்கையில காணப்பட்டதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுமானால் நிச்சயமா இல்லாத போனதை தேவன் நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். ஆனா இல்லாத போனதை கொடுப்பார் என்றதை மட்டும் வச்சுட்டு நான் செய்ய வேண்டிய அவர்களிடம் காணப்பட்ட அந்த 3 காரியமும் நம்மிடம் இல்லாத போகுமானால் நிச்சயமா அது நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதையும் இந்த காலை வேளையில் நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும், ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இல்லாததை தேவன் கொடுக்க பண்ணுவதற்கு தேவன் நம்மை எதிர்பார்க்கிற 3 காரியம், அவர்களிடம் காணப்பட்ட 3 காரியம். போக வேண்டிய இடத்திற்கு நாம் போக வேண்டும்.
போக வேண்டிய இடத்திற்கு நாம் போக வேண்டும். அவர்கள் அந்த இல்லாததை பெறுவதற்கு போகக்கூடாத இடத்துக்கு அவங்க என்ன செய்யல, அவங்க போகல. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்தார்கள்னா அவங்க போனாங்க. வாசிக்கலாம் 10வது வசனம் 11வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றார். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்க ஒருவரும் இல்லையா? இப்ப யார்கிட்ட தான் கேட்க போறாங்க? கர்த்தரை தான் கேட்க போறாங்க. ஆனா நேரடியா போய் நான் கர்த்தர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்றத விட கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்க யாராவது இருக்கிறாங்களா, கர்த்தரை சொல்றதை அப்படியே சொல்லக்கூடிய ஒருவர் இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கடந்து போறாங்க. வாசிக்கலாம். கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, இருக்கிறது என்றான். ராஜாவும் யோசபாத்தும் ராஜாவும் அவனிடத்திற்கு போனார்கள். போக வேண்டிய இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க போனாங்க. ஒன்று, அவங்க 2 இடத்துக்கு போயிருக்கணும். ஒன்று எங்க போயிருக்கணும், 7 நாளா சுத்தி பார்த்தாங்க, ஆனா தண்ணி அவங்களுக்கு இல்லை. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும். திரும்பி அவங்க என்ன செஞ்சிருக்கணும், வீட்டுக்கு போயிருக்கணும். அப்ப திரும்பி வீட்டுக்கு போயிருந்தான்னா இல்லாதது இல்லாததாகவே இருந்திருக்கும். இந்த தண்ணி என்ன செஞ்சிருக்காது, ஒரு நாளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்ப இல்லைன்னு சொன்னது என்ன செய்ய போயிட்டு கடைசி வரைக்கும் இல்லாமலேயே போயிருக்கும் இல்லையா? 2வது, இந்த காரியத்துல சரி இங்க தேடி பார்த்தோம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், முன்னாடி போய் தேடி பார்க்கலாம். 7 நாள் தேடணும், சரி இன்னும் ஒரு நாள் என்ன செய்வோம், நம்ம தேடி பார்க்கலாம். இப்ப சவுல் கழுதையை தேடி போனார் இல்லையா, 5 நாட்டுக்கு போனார், கிடைக்கல. என்ன பண்ணியிருப்பாரு, சரி அடுத்த நாட்டுக்கு ஒரு வேளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் நாட்டுக்கு போனாரு, கிடைக்கல. அடுத்த நாட்டுக்கு போனார், அடுத்த நாட்டுக்கு போனார், அடுத்த நாட்டுக்கு போனார். இப்படி 5 நாட்டுக்கு போனார் இல்ல. அதை போல சரி இங்க 7 நாள் நம்ம என்ன பண்ணி பார்த்துட்டோம், நம்ம ட்ரை பண்ணோம், இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு போயிருந்தாலும் அவனுக்கு என்ன செஞ்சிருக்காது, இல்லாம போனது கடைசி வரைக்கும் இல்லாமலே போயிருக்கும். இன்னைக்கு ஏன் இருக்க வேண்டியது நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா, போக வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன செய்யல, நம்ம போகல. போக வேண்டிய இடத்துக்கு நீங்களும் நானும் போகாத வரைக்கும் இல்லாத இருக்கிற பொருள் இல்லாமலே இருக்குமே ஒழிய, இல்லாத இருக்கிற ஒன்றை அந்த நபருக்கு தேவன் என்ன செய்ய விரும்பலன்னா கொடுக்க தேவன் விரும்பல. ஏன்னா போக வேண்டிய இடத்துக்கு அவங்க என்ன செய்ய விரும்பல, போக விரும்பல. அப்ப போக வேண்டிய இடம் எது, அவன் சொல்றான் தேவ சமூகத்துக்கு நம்ம போகணும் இல்லையா, தேவ சமூகத்துக்கு போகணும். இன்னும் சொல்ல போனா கர்த்தர் யாரோட கூட இருக்கிறாரோ அவர்களிடத்துக்கு என்ன செய்யணும், நம்ம கடந்து போகணும். கர்த்தர் யாரோட கூட இருக்கிறாருன்னு அழகான 2 காரியத்தை அங்க விளக்கிறார். என்ன விளக்கிறார், வாசிக்கலாம். அந்த 11வது வசனத்தை. யோசபாத் விசாரிக்கும்படி கேட்டதற்கு, இப்ப எலிசாக இருக்கிறார்னு சொல்றதை விட அவங்க என்ன சொல்றாங்க, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்ன செய்யறார், இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே யோசபாத் சொல்றாரு. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது அப்படின்னா கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனோட கூட இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனோட கூட இருக்கிறாரு. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், அவன் இடத்துக்கு நம்ம கடந்து போகலாம். அப்ப தேவன் அவரோட கூட இருக்கிறாருன்னு எதை வச்சு அவன் கண்டுபிடிச்சாங்க, எலியாவோட கூட இவர் இருந்தவன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப நம்ம யாரோட கூட இருக்கிறோம் என்பதை வச்சு ஒரு அடையாளம் காட்டப்படும், கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரான்னு. இப்ப எலிசாவோட தேவன் இருக்கிறார்னு எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க,
இவன் எலியாவோட கூட இருந்தவன். ஏன்னா எலியாவை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எலியாவை எல்லாருக்குமே தெரியும். அந்த எலியாவை எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால இப்ப எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை அப்படின்னு சொன்ன உடனே இந்த இருக்கிறார் இந்த தீர்க்கதரிசி எலிசான்னு சொல்லல, மாறாக எலியா கூட இருந்த ஒருத்தர் இப்ப என்ன செய்யறாரு, இங்க இருக்கிறாரு. எலியா கூட இருந்த ஒருத்தருங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவரு சொல்றார், என்ன சொல்றா, அந்த எலியா கூட ஒருத்தன் இருப்பான்னா நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு, அவனோட கூட இருப்பார். அப்ப நம்ம யாரோட கூட இருக்கிறோம் என்பதை வச்சு ஒரு முடிவெடுக்கலாம். என்ன முடிவெடுக்கலாம்? தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார், தேவன் அவங்களோட கூட இருக்கிறாருன்னு என்ன செஞ்சிட முடியும், ஒரு முடிவை எடுக்க முடியும். ஒரு முடிவு என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். இன்னைக்கு தேவன் நம்மளோட கூட இருப்பதற்கு சிறந்த அடையாளங்கள் என்ன அடையாளம்? நம்ம யாரோட கூட இருக்கிறோம், நம்ம யாரோடு கூட இருக்கிறோம். நம்ம யாரோட இருக்க முடியும்னா தேவன் யாரோட இருக்கிறாரோ அவர்களோட தான் நாம் என்ன செய்ய முடியும், நாம இருக்க முடியும். அப்ப அந்த அந்த தீர்க்கதரிசி என்ன தெரியுது, யோசபாத் என்ன தெரியுது, எலியாவோட ஒரு மனுஷன் இருப்பான்னா அவன் கூட நிச்சயமா ஆண்டவர் இல்லைன்னா அவனால் என்ன செய்யவே முடியாது, அவனோட இருக்கவே முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷனோட இல்லைன்னா இந்த எலியா கூட என்ன செய்ய முடியாது, யாரும் இருக்கவே முடியாது. அப்ப அந்த எலியா கூட அந்த மனுஷன் இருந்திருப்பான்னா அப்ப கட்டாயமா இவங்க கூட யார் இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இருந்தாதான் அவன் என்ன செய்யவே முடியும், இவனோட ஆண்டவர் இருந்தாதான் இவன் எலியாவோட இருக்கவே முடியும். அப்படின்னா நம்மளோட ஆண்டவர் இருக்கிறத எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம யாரு கூட இருக்கிறோம், நம்ம யாரு கூட. இப்ப கேயாசியால எலிசா கூட என்ன செய்ய முடியல, இருக்க முடியல இல்லையா? கேயாசியோட எலிசா கூட என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல, அவனோட ஆண்டவர் இல்லை, அவனோட ஆண்டவர். அப்ப நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரான்றத நம்ம ஜெபிக்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியாது, நம்ம ஜெபிக்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நம்ம ஜெபிக்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஜெபிக்கிறத கண்டுபிடிச்சா நினைச்சிடவும் கூடாது. ஏன்னா ஜெபத்தை யார் வேணாலும் பண்ணலாம், வேதத்தை யார் வேணாலும் வாசிக்கலாம், பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம யார் கூட ஒட்டி நிற்கிறோம், நம்ம யார் கூட ஒட்டி நிற்கிறோம்ன்றதை வச்சுதான் சொல்ல முடியும் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா, என் கூட ஆண்டவர். இப்ப எலியாவோட யார் இருந்தா, தேவன் இருந்தார் இல்லையா? எலியாவோட யார் இருந்தாரு, தேவன் இருந்தா. அப்ப அந்த எலியாவோட தேவன் இருக்கிறார்னா அந்த எலியா கூட யார் இருக்க முடியும், தேவன் யாரோட கூட இருக்கிறாரோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், அந்த எலியா கூட இருக்க முடியும்ன்றது யார் கண்டுபிடிச்சிட்டான், யோசபாத் கரெக்டா கண்டுபிடிச்சான். அவர் சொல்றாரு, எஸ் ஆண்டவர் அவரோட கூட இருக்கிறார், அவனுடைய வார்த்தை அவரிடத்துல இருக்குது. அப்ப நம்ம அவரோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்ம இன்னைக்கு யாரோட கூட ஒட்டின்னு இருக்கிறோம், யாரோட கூட இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யாரோட கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோமோ அதை வச்சுதான் சொல்ல முடியும் அவரோட கூட தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு. ஜெபிக்கிறத வச்சோ, ஆலயத்துக்கு வர்றதை வச்சோ, மற்ற காரியங்களை வச்சோ நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்லலாம், ஒரு வேளை நம்ம சொல்லிக்கலாம். ஆனா யோசபாத் சொல்றாரு, அந்த எலியா கூட யார் இருக்க முடியும்னா ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாரோ இல்லையா? என்னைக்கு அந்த சால்வை எலிசா மேல போச்சு அன்னைக்குதான் யார் கூட போனாரு, எலியா கூட அவர் போக முடிஞ்சிச்சு இல்லையா? எலியாவுடைய சால்வை, அந்த சால்வை கொண்டு போய் 12வது ஏர் ஓட்டி இருக்கும் போது என்னைக்கு சால்வை யார் மேல விழுந்துச்சு, அந்த எலிசா மேல விழுந்துச்சு இல்லையா? அப்ப அந்த ஆண்டவருடைய அபிஷேகம் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறதுனாலதான் அவர் யார் கூட போக முடிஞ்சிச்சு, எலியா கூடவே இருக்க முடிஞ்சிச்சு. எலியா சாப்பிடும் போது அங்க இருக்க முடிஞ்சிச்சு. எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை அப்படின்றார் இல்லையா? அப்ப எலியா சாப்பிடும் போது யார் இருந்திருக்கிறாரு, அப்ப எலியா சாப்பிடுற இடத்துல யார் இருந்திருக்கிறார்னா எலிசா இருந்திருக்கிறார். அப்ப எலியா சாப்பிட எங்க இருக்கணும், இரவுல சாப்பிட முடியும், காலையில சாப்பிட முடியும் இல்லையா? சாப்பாட நைட்ல சாப்பிடலாம், சாப்பாட பால்ல சாப்பிடலாம். அப்படின்னா இப்ப இரவும் பகல் யார் கூட இருந்திருக்கிறாரு, எலியாவோட இருந்திருக்கிறார். அப்ப எந்த நேரமோ நம்ம யாரோட இருக்கிறோம், மேக்சிமம் அதிகமான நேரங்கள் நம்ம யாரோட செலவிடணும், என்னுடைய நட்பு அதிகமான நேரங்கள் யாரோட இருக்குது, நான் யாரோட கூட இருக்கிறேன், நான் யாரோட கூட இருக்கிறேன் என்பதை வச்சுதான் சொல்றாரு இந்த மனுஷனோட தேவன் இருக்கிறார், இந்த மனுஷனோட தேவன் இருக்கிறார். அப்ப தேவன் இந்த மனுஷனோட இல்லைன்னா இவனால என்ன செய்ய முடியாது, இந்த ஆளோட ஒட்டி நிற்கவே முடியாது, இந்த ஆளோட கூட ஒட்டி நிற்கவே முடியாது, இவங்களோட இருக்கவே முடியாது, இவங்களோட வாழவே முடியாது, இவங்களோட காடு நடப்பிக்கவே முடியாது, இவங்களோட சேர்ந்து ஓடவே முடியாது. அப்ப யார் இருந்தாதான் முடியுது,
தேவன் இந்த மனுஷனோட இருந்தாதான் இவங்களோட கூட என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இவங்களோட தேவன் இல்லைன்னா இவங்களோட அவங்களை என்ன செய்ய முடியாது. இப்ப எலியாவோட வேற யாருமே இருக்க முடியல இல்லையா. அதே தீர்க்கதரிசிங்க தான் என்ன சொல்றாங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலிசா கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உமக்கு தலைவனா இருக்கிற எலியாவை இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்க போறார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலிசா கிட்ட வந்து என்ன கேக்குறாங்க, தீர்க்கதரிசிகள் கூட்டம் வந்து, அப்பொழுது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் அப்ப நமக்கு தலைவனா இருக்கல்ல. இப்ப இவன்லாம் யாருதான், இவன்லாம் எங்கதான் இருக்கிறான், அது பெத்தேல்ல இருக்கிறான் இல்லையா. அவன் எங்க இருக்கிறாங்க, பெத்தேல்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு முழு பேருக்கு என்ன பேரு, தீர்க்கதரிசிகள். இப்ப எலியாவின் இடத்துல அடுத்து யார் வர போறவங்க, இவங்க எல்லாம் வர போறவங்க இல்லையா. அப்ப எலியாவின் இடத்துல வர போறவங்களா இருந்தாலும், இஸ்ரவேல்ல இருந்தாலும், பெத்தேலில இருந்தாலும் அவன் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுது. என்ன புறப்படுது, உமக்கு தலைவனா இருக்கிற, நமக்கு என்ன சொல்லியிருக்கணும், நாம நமக்கு தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. நமக்கு தலைவனா இருக்கிற எலியாவை இன்னைக்கு எடுக்க போறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணும் இல்லையா. ஆனா அவன் என்ன கேட்கிறான், உமக்கு அப்ப உனக்கு தலைவன். இவங்க தீர்க்கதரிசிக்கு பயிற்சி எடுக்க வந்திருக்கிறவங்க யாரு, இந்த தீர்க்கதரிசி புத்திரன்னா என்ன அர்த்தம், இவங்கன்னா ஒரு இன்னைக்கு எப்படி நம்ம கிளாஸ் எடுக்கிறோமோ, பைபிள் ஸ்டடி எடுக்கிறோமோ, அதை நம்ம எதுக்கு வந்திருக்கிறவங்க, எலியாவுடைய பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க. யாரும் சேர்த்து, எலிசாவையும் சேர்த்து, சரியா, எலிசாவையும் சேர்த்து இவங்க எதுக்கு வந்திருக்கிறவங்க, பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க. அப்ப பைபிள் ஸ்டடி வந்திருக்கிறவங்க எலியாவை என்ன சொல்லி இருக்கணும், நமக்கு தலைவனா இருக்கிற எலியாவை இன்னைக்கு ஆண்டவர் எடுக்க போறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கணும் இல்லையா. ஆனா அவன் கேட்கிறான், உமக்கு தலைவனா இருக்கிற. அப்ப உங்களுக்கு எல்லாம் தலைவன் யாரு, அப்ப ஆண்டவர் அவனோட இல்லைன்னா இவனோட என்ன செய்ய முடியல, ஒட்டிக்க முடியல. எப்படிதான் நிக்க முடியுது, அப்படி பெயர் அளவுல இல்லையா, ஒரு பெயர் அளவுல அப்படி தொட்டுக்கோ தொடச்சுக்கோ அப்படி ஏதோ இருக்கிறோம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்க முடியுமே ஒழிய, ஒரு நல்ல ஃபெலோஷிப்புக்குள்ள என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள அவங்களால வர முடியாது. யாரால, ஆண்டவர் யாரோடு இல்லையோ அவங்க, ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார் அவங்களோட என்ன செய்ய முடியாது, நல்ல ஐக்கியத்துக்குள்ள வர முடியாது, நல்ல ஒரு ஃபெலோஷிப்குள்ள வர முடியாது. அப்ப இரவும் பகலும் இல்லையா. எலியா எப்ப சாப்பிடணும், உலகம் சொல்றாங்க, அதாவது 3 நேரம் சாப்பிட்டா அவன் யோகியா, அவன் ரோகியா, அவன் ரோகினா குஷ்டரோகி, நோய் உள்ளவனா. எத்தனை நேரம் சாப்பிட்டா, 3 நேரம் சாப்பிட்டா. 2 நேரம் சாப்பிட்டா அவன் போகியான், 1 நேரம் சாப்பிட்டா சொல்லாதீங்க. அப்ப இவர் எத்தனை சாப்பிட, மேக்சிமம் 2 நேரம் சாப்பிட்டோம். எனக்கு எலியாவுக்கு ஆண்டவர் தூதன் கொடுக்கும் போதே காலையிலயும் சாயங்காலம் தான் சாப்பாடு கொடுத்தான் இல்லையா. தூதன் வந்து காலையிலயும் சாயங்காலமும் இல்லையா, காகம் வந்து காலையிலயும் சாயங்காலமும் இல்லையா. நான் கூட உபவாசம் முடிக்க நினைக்கும் போது அந்த வசனம் பேசுறபடி, சரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அவசரப்பட்டு முடிச்சிடக்கூடாது, அப்ப ஏதோ சொல்றாரு, அப்ப கம்மன் இருந்துடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதனால 2 நேரம் சாப்பிடணும், ஒண்ணு காலையில, இன்னொன்னு. அப்ப காலையிலயும் சாயங்காலமும் யார் கூட இருக்கிறார், எலிசா எலியாவோட இருக்கிறார் இல்லையா. மற்ற நேரங்கள் எங்க இருந்தாலும் காலையில எங்க இருக்கணும், யார் தேவனோ, தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவர்களோட என்னால காலையில இருக்க முடியலன்னா நம்மளோட தேவன் இல்லைன்னு அர்த்தம். 2வது என்ன, சாயங்காலத்துல ஆண்டவர் யாரோட இருக்கிறாரோ அவங்களோட என்னால இருக்க முடியல, நான் இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்னோட கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. இருக்க முடியாத சூழ்நிலைகள் வேற, இருக்க முடியாத சூழ்நிலைகள் வேற. ஆனா எலிசாவை என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அந்த தீர்க்கதரிசியின் கூட்டத்தோட என்ன செய்ய முடியும், ஒரு முறைக்கு 3 முறை வந்து சொல்றான், என்னது, உமக்கு தலைவனாக இருக்கிற, உமக்கு தலைவனாக இருக்கிற. யோர்தான் போகும்போது வந்து சொல்லுவான், பெத்தேலுக்கு போகும்போது வந்து சொல்லுவான், எரிகோக்கு போகும்போது வந்து சொல்லுவான். ஆக மொத்தம் ஒரு இடத்துல கூட நமக்கு தலைவனாக இருக்கிற எலியாவை இன்னைக்கு எடுக்க போகிறாரு. அப்ப பெயர் அளவுல கூட என்ன சொல்ல முடியல அவங்களால, நமக்கு அப்படி சொல்ல முடியல இல்லையா. ஒரு வார்த்தைக்கு கூட நம்முடைய அப்படி என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல இல்லையா. நம்முடைய தலைவர் இல்ல நம்முடைய ஊழியக்காரர் இல்ல நம்முடைய தேவ, அப்படி நம்முடைய அப்படின்ற வார்த்தையை கூட அவங்களால என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. காரணம் என்ன,
இவங்க பெயரளவுல இருப்பாங்களே ஒழிய இவங்களால என்ன செய்ய முடியாது? இந்த எலியாவை கூட சேர முடியாது. ஏன் சேர முடியாது? ஆண்டவர் அவங்களோட இல்ல. ஆண்டவர் யாரோட இருக்கிறார் அவன் தான் என்ன செய்ய முடியும்னா, ஆண்டவர் யாரோட இருக்கிறான் அவனோட ஒட்டி நிற்க முடியும். இப்ப கேயாசு கொஞ்ச நாள் ஒட்டி பார்த்தான் இல்லையா? என்ன செய்ய முடியல அவனால? ஒட்டிக்க முடியல. கொஞ்ச நேரம் ஒட்டி பார்த்தான், சரி ட்ரை பண்ணி பார்த்தான், என்ன செய்யலாம் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா என்ன செய்ய முடியல? அவனால இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல? அவனோட ஆண்டவர் இல்ல. அவனோட ஆண்டவர், அவனோட காசு இருக்கணும். அவனுக்கு என்ன விருப்பம்? ஆண்டவர் இருக்கிறார் இல்லையோ, என்ன இருக்கணும்? காசு. அது குஷ்டரோகம் வந்தா கூட பரவாயில்ல, அது குஷ்டரோகம் வந்தா கூட பரவாயில்ல, எனக்கு என்ன வந்தா போதும்? காசு வந்தா போதும் இல்லையா? அது குஷ்டரோகம் கூட வரட்டுமே, என் பிள்ளைக்கு சாபம் கூட வந்துட்டு போகுது, எனக்கு என்ன வந்தா போதும்? இது சாபம் வர்ற காசு பரவாயில்ல குடு, சாபம் வர்ற காசு. அப்ப எலிசா சொன்ன, இவ்வளவு பெரிய ஆளு ஏன் இவ்வளவு காணிக்க வேணான்னு சொல்லணும்? அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்ப அந்த காசு நமக்கு வேணாப்பா அப்படின்னு யோசிச்சிருக்கணும் இல்லையா? நீ ஒரு 4 மடங்கு வல்லமைக்கு சொந்தக்காரன் மாற போறவன் யாரு? கேயாசி இல்லையா? 2 மடங்கு வல்லமையை மாற போறவன் யாரு? எலிசா. அப்ப இந்த கேயாசி எத்தனை மடங்கு வல்லமை மாற போறவரு? 4 மடங்கு வல்லமைய சொந்தக்காரன் மாற போறவர். இந்த 4 மடங்கு சொந்தக்காரர் மாற போறவருக்கு எதை பத்தி கவலை இல்ல? ஆண்டவர் கூட இருக்கிறத பத்தி கவலையே இல்ல, வல்லமைய பத்தி கவலையே இல்ல, அபிஷேகம் பத்தி கவலையே இல்ல. எது வந்தா போதும்? காசு வந்தா போதும். அது குஷ்டரோகம் வந்தா கூட பரவாயில்ல இல்லையா? அதனால குஷ்டரோகம் வந்தா கூட பரவாயில்ல, அந்த காசு வந்தா நஷ்டம் வரும், பரவாயில்ல குடு, பரவாயில்ல குடு. எது இருந்தா போதும்? ஆண்டவர் கூட இருக்குன்னு நினைக்கிறத விட்டுட்டு எது கூட இருந்தா போதும்? காசு கூட இருந்தா போதும் நினைக்கிறதா யாரு? இந்த கேயாசி. இந்த கேயாசியால யாரோட ஒட்டி இருக்க முடியல? ஒரே ஒரு அதிகாரம் தான் ஒட்டி இருக்கிறார் இல்லையா? 5ஆம் அதிகாரத்தை 6ஆம் அதிகாரத்தை 5ஆம் அதிகாரத்துல இருக்கிறாரு, 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு தலைவர் என்ன செய்ய போச்சு? காணாம போயிட்டார் இல்லையா? ஏதோ கொஞ்ச நாள் என்ன செய்யலாம்? ஒட்டி பார்க்கலாம். என்ன செய்ய முடியாது? நிரந்தரமா ஒட்டிக்க முடியாது. நிரந்தரம் என்ன செய்ய முடியாது? ஒரு தேவன் யாரோட கூட இருக்கிறாரோ அவங்களோட என்னால அவங்க சாகர வரைக்கும். இப்ப எலியா என்னைக்கு எலிசாவை தொட்டாரோ, எலிசாவை தெரிஞ்சுக்கிட்டாரோ, அந்த நாள் முதற்கொண்டு எலியா மரிக்கிற வரைக்கும், இல்ல எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த எலியாவை விட்டு எலிசாவால் என்ன செய்ய முடியல. எவ்வளவோ அவரே சொல்லி பார்த்தார், நீ இங்க இருப்பான்னு பார்த்தார். என்ன சொல்லி பார்த்தாரு? நீ இங்க இரு, நான் பெத்தேல் வரைக்கும் போய் வரேன், நான் யோர்தான் வரைக்கும் போய் வரேன், கர்த்தர் போக சொல்றா, என்னதான் போக சொல்றா, நான் போயிட்டு வரேன்பா அப்படின்னு சொல்லி பார்த்தார். உடனே சொல்லிட்டாரு, சாவுதான் நம்மளை பிரிக்கணுமே ஒழிய அது நான் என்ன செய்யவே மாட்டேன், பிரியவே மாட்டேன் அப்படின்னு. யார் கொடுக்கிறாரு? யார் கூட இருக்கிறாரு? அவ்வளவுதான். இன்னைக்கு ஒட்டி நிற்க முடியுதா உன்னால? உன்னால ஒட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனா காலையிலும் சாயங்காலமும் உன்னால ஒட்டி நிற்க முடியுமா? யாரோட கூட? யாரோட தேவன் இருக்கிறாரோ அவங்களோட கூட காலையிலும் சாயங்காலம் உன்னால ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும்னா உன்னோட தேவன் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? இப்ப எங்க போனாங்க அவங்க? ஆண்டவர் யாரோட இருக்கிறாரோ அவங்க இடத்துக்கு போனாங்க இல்லையா? இவங்க எங்க போனாங்க? இந்த 3 ராஜாவை எங்க போனாங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எலிசா யோசபாத் என்ன சொல்றா? கர்த்தருடைய வார்த்தை அவங்ககிட்ட இருக்கு. அப்ப தேவன் அவங்ககிட்ட என்ன செய்யறாரு? இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யலாம்? தைரியமா அவங்ககிட்ட போலாம்பா அப்படின்னு போனா. இன்னைக்கு நம்ம எங்க போகிறோம்? நம்ம ஒரு ஆள்கிட்ட போறோமே, அவங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? அது யார் வேணா இருக்கட்டும். நம்ம ஒரு நபரோட பழகிறோமே, அவங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? நம்ம ஒரு ஆளோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோமே, அவங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நம்ம யாரும் வெறுக்கிறவங்கள எல்லாரையும் நேசிக்கணும். ஆனா என் ஃப்ரெண்டோட ஆண்டவர் இருக்கிறாரா? அடிக்கடி நம்ம பழகுறோம், அந்த அடிக்கடி சந்திக்கிறோம் இல்ல, நம்ம அடிக்கடி சில பேரை சந்திப்போம் இல்லையா? நம்ம அடிக்கடி சில பேரை சந்திப்போம் இல்ல, சில பேரோட பழகம் இல்ல, சில பேர் ரொம்ப ஐக்கியமா இருக்கும் இல்ல, அவனோட ஆண்டவர் இருக்கிறாரா? நீங்கள் அடிக்கடி சந்திக்கிற நபரோடு கூட, அடிக்கடி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ற நபரோடு கூட, அடிக்கடி பழகுகிற நபரோடு கூட, நான் திரும்ப சொல்றேன், எல்லாரையும் நேசிக்கணும். இப்ப படிக்க போறாங்க, அங்க எல்லாரும் நேசிக்கணுமா? நேசிக்கணும். பேசணுமா? பேசணும். பழகணுமா? பழகணும். அது வேற. ஐக்கியம் பழக்கம் வேற, நேசம் வேற, ஐக்கியம் வேற இல்லையா? நான் அடிக்கடி நேச சந்திக்கிறேன்ல, அடிக்கடி. இப்ப இவங்க எப்ப சந்திப்பாங்க? ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எப்ப சந்திப்பாங்க? ஸ்கூலுக்கு போனா சந்திப்பாங்க. வேலைக்கு போறவங்க எப்ப சந்திப்பாங்க? வேலைக்கு போனா மற்ற நேரத்துல அவங்க வேலையை அவங்க பார்க்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அடிக்கடி ஒரு நபர் நம்ம சந்திக்க போவோம்ல. நான் சொல்றது வேலை ஸ்தலத்தை விட்டுடுங்க, படிக்க ஸ்தலத்தை விட்டுடுங்க,
மற்ற இருக்கிற ஊர்ல இருக்க ஒண்ணு ரெண்டு பார்க்க, அதை விட்டுடுங்க. அடிக்கடி ஒரு நபரை பார்க்கும் இல்லையா, அடிக்கடி ஒரு நபரோட பேசுவோம்ல, அடிக்கடி ஒரு நபரோட பார்க்குவோம், அடிக்கடி நபரோட பேசுவோம், நல்ல ஒரு ஐக்கியம் வச்சிருப்போம்ல. நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லுவோம், அவங்க கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இல்ல நம்ம குடுப்பல் வாங்கல் வச்சிருப்போம்ல, நம்ம அவங்க கிட்ட கொடுப்போம், அவங்க நம்ம கிட்ட வாங்குவாங்க. நமக்கு இல்லாத போது நம்ம அவங்க கிட்ட வாங்குவோம், அவங்க கிட்ட நம்ம கிட்ட அவங்க வாங்குவோம். இப்படி நம்ம குடுப்பல் வாங்கல் வச்சிருப்போம்ல. இவங்களோட அடிக்கடி பழகிறோமே, இவங்க கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரா? ஏன் இல்லாத பொருள் இல்லாமலே இருக்க தெரியுமா? ஆண்டவர் யாரோட இருக்கிறாருன்னு என்னால கண்டுபிடிச்சு பழக தெரியல. ஆண்டவர் யாரோட இருக்கிறாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சு பழக தெரியல, கண்டுபிடிச்சு ஐக்கியமா இருக்க தெரியல, கண்டுபிடிச்சு அவனோட ஒட்டிக்க தெரியல, அவங்களோட கூட ஒட்டிக்க தெரியல. யாரோட ஒட்டிக்கணும்? ஒண்ணு ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், இல்ல ஆண்டவர் யார் கூட இருக்கிறாரோ அவனோட ஒட்டிக்கணும். ஒண்ணு என் கூட ஆண்டவர் இருக்கணும். இப்ப எலியா கூட ஆண்டவர் இருந்தார் இல்லையா? அடுத்து எலிசா என்ன பண்ணினாரு? ஒட்டிக்கிட்டாரு இல்ல? எப்படி 2 மடங்கு வல்லமை கிடைச்சிச்சு? எப்படி இவ்வளவு பெரிய சொல்ற கோடிக்கணக்கான காணிக்கையை கொண்டு வந்து வைக்கிறான்? கோடிக்கணக்கான, இன்னைக்கு நம்மள பார்த்தா பல கோடிகள் இல்லையா? அவ்வளவு கோடி ரூபாயை கொண்டு வந்து என்ன வைக்கிறான்? காணிக்கை வைக்கிறான். ஏன் அந்த கோடி எல்லாம் தேடி வருது? கர்த்தர் கூட இருக்கிறாரு, தேடி வருது, அவ்வளவுதான் இல்லையா? அப்ப ஒண்ணு நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும், இல்ல ஆண்டவர் இருக்கிற மனுஷனோடையாவது ஒட்டிக்கிட்டு இருக்கணும். என் கூடயும் ஆண்டவர் இல்ல, நான் யாரோட பழகணும் அவங்களோடய ஆண்டவர் இல்ல. அப்ப யாருமே ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபரத்துல எப்படி கத்தமை இல்லாத இருக்கும்? இப்ப ஏன் அவனுக்கு அந்த 7 நாள் கடைசி அவனுக்கு இல்லாம போச்சு? இப்ப யோதாம் 7 நாளை தேடுறான், ஏன் இல்லாம போச்சு? அவனோட ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் இருக்கிறோட கூட அவங்க ஒட்டிக்கவனால முடியல இல்லையா? ஒண்ணு அவங்க கூடயும் ஆண்டவர் இல்ல ஆண்டவர் இருக்கிறவங்க கூடயும். நான் சொல்ல, நீ ஒரு ராஜா இல்லையா? உன் வேலைக்காரனுக்கு தெரியுது இங்க யார் இருக்கிறான்னு. சொன்னவன் யாரு? இஸ்ரவேலில் ஊழியக்காரன் ஒருவன் இல்லையா? எலிசா யோசபாத்துக்கு சொன்னது யாரு? இங்க ஒரு எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னது யாரு? இஸ்ரவேலில் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, அப்படிதான் சொல்லுது இல்லையா? அப்ப எந்த தேசம்? இஸ்ரவேல் தேசம் இல்லையா? இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா யாரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா யாரு? யோதாம். யோசபாத் யூதாவின் ராஜா. ஆனா 3 ராஜா போறாங்க, ஏதோமின் ராஜா, யூதாமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. அந்த இஸ்ரவேல் ராஜா யாரு? அவன் தான் யோதாம் இல்லையா? அப்ப இந்த யோராம் அந்த ஊர் ராஜா. அந்த ஊர்ல இருக்கிறவனுக்கு யாரோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு கூட என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு நம்மளால முடியுமா கண்டுபிடிக்க? இன்னைக்கு நீ பழகிறோமே, ஐக்கிய வைக்கிறோமே, சிநேகிக்கிறோமே, அடிக்கடி போய் சந்திக்கிறோமே, அவங்களோட ஆண்டவர் இருக்கிறாரான்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா? என்னைக்கு ஆண்டவர் போக வேண்டிய இடத்துக்கு நான் போனாதான் இல்லாததெல்லாம் என்ன செய்வனுக்கு கிடைக்குமே ஒழிய, போகக்கூடாத இடத்துக்கு நான் எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. இவனை என்ன கேட்டாங்களா? 7 நாளா சுத்தனா, யாரா கேட்டானா? கிடைக்கலாம். என்ன கிடைக்காது? தண்ணி கூட கிடைக்காது. போகக்கூடாத இடத்துக்கு நீ போனேன்னா நீ நினைக்கிற நிறைய கிடைக்கும் தான் போன இல்லையா? நீ நினைச்சு போன நிறைய கிடைக்கும் தான் போன, தண்ணி கூட கிடைக்காது. எதுக்கு? போகக்கூடாத இடத்துக்கு போனா குடிக்க தண்ணி கூட கிடைக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காது. அப்ப போக வேண்டிய இடத்துக்கு போன என்ன கிடைக்கும்? எல்லாம் இல்லாததெல்லாம் கிடைக்கும். நீ பழகிற ஆளு அவனோட ஆண்டவர் இருக்கிறாரா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, அவனோட ஆண்டவர் இருக்கிற எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆண்டவர் யாரோட இருக்கிறாரோ அவனோட அவன் ஒட்டிக்க முடியுமா? புரியல எனக்கு. இப்ப ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப ஆண்டவர் மகளோட இருக்கிறாரான்னு கேக்குறீங்க இல்லையா? இவரோட ஆண்டவர் இருக்கிறார் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இவ யாரோட கூட ஒட்டிக்கின்னு இருக்கிறா? இவ யாரோட கூட? இவ யாரோட நல்ல ஐக்கியத்துல இருக்கிறா? இவ யாரோட நல்ல ஃபெலோஷிப்ல இருக்கிறா? அடிக்கடி இவ யார சந்திக்கிறா? அடிக்கடி யாரோட இவ பேசுறா? இதை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் இவளோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு இல்லையா? திரும்ப சொல்றேன், எலியாவோட ஒட்டிக்கிணைக்க முடிஞ்சிச்சு. எது வரைக்கும்? எலியாவை எடுத்துக்கொள்கிற வரைக்கும், நம்ம பண்ண சொன்னா சாகர வரைக்கும் இல்லையா? ஆனா கேயாசியால எலிசா கூட கொஞ்ச நாள் கூட ஒட்டி நிற்க ட்ரை பண்ணாரு இல்லையா? கொஞ்ச நாள் என்ன செஞ்சாரு? ட்ரை பண்ணி பார்த்தாரு, என்ன செய்யல, முடியல. ஏன் முடியல? அவனோட ஆண்டவர் இல்லை. அவனோட ஆண்டவர். அப்ப என்னோட ஆண்டவர் இருந்தா, ஆண்டவர் யாரோட இருக்கிறாரோ அவங்களோட என்ன செய்ய முடியும்? ஒட்டி கொண்டு இருக்க முடியும். அப்ப ஆண்டவர் யாரோட இருக்கிறாரோ அவங்களோட உங்களால ஒட்டி கொண்டு இருக்க முடியும்னா
அடிக்கடி சந்திச்சு பேசுவீங்கன்னா, அடிக்கடி நல்ல ஐக்கியத்துல இருப்பீங்கன்னா, நல்ல மனவிட்டு பேசுவீங்கன்னா, நல்ல ஐக்கியத்துல இருப்பீங்கன்னா, ஒளிவு மறைவில்லாத இருப்பீங்கன்னா, உங்களோட ஆண்டவர் இருக்கிறா. அப்படி இல்லைன்னா உங்களோட ஆண்டவர் இல்லைன்றத இன்னைக்கு புரிஞ்சுக்கும். ஆண்டவர் இருந்தாதான் ஆண்டவர் யார் கூட இருக்க முடியும், அவனோட ஒட்ட முடியும் இல்லையா? தண்ணி எதோட சேரும்? தண்ணியோட சேரும். ஒரு நாள் என்ன செய்யாது, அந்த தண்ணி எண்ணெயோட சேரவே சேராது. ஏன்னைக்கு தண்ணியும் எண்ணெயுமா இருக்கிறோம்? அது தண்ணி, இது எண்ணெய். அது தண்ணி, தண்ணி சாக்கடை தண்ணியை கூட ஒன்னா கலந்துக்கும் இல்லையா? அப்ப தண்ணியா இருந்தா என்ன செஞ்சிடும்? கலந்துதான் தீரும். அது கலக்காம இருக்கவே முடியாது இல்லையா? அப்ப தேவன் என்னோட இருந்தா எப்படிதான் இருக்க முடியும்? ஒட்டிக்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர, நானே வெட்டணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? வெட்ட முடியாது. நீங்களே வெட்டு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? உறவுகளை வெட்டிக்க முடியாது. இன்னைக்கு ஏன் ஒட்டணும்னு நினைச்சா கூட நம்மளை ஒட்ட முடியலன்னா, ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? விலகி இருக்கணும். ஆண்டவர் நம்மளோட இல்லைன்னா தான் ஆண்டவர் இருக்கிற நபரோட என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அப்ப போக வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். எப்ப போனாங்க அவங்க? தேவன் யாரோட இருக்கிறாரோ அவனிடத்துல போனாங்க. தேவன் அவனோட இருப்பதற்கு அவன் சொன்ன ஒரு அடையாளம் என்ன? இவன் எலியாவோட கூட இருந்தவன். இவன் எலியாவோட கூட. அப்ப எலியாவோட ஒரு மனுஷன் இருப்பான்னா கட்டாயமா அவனோட யார் இருக்கணும்? ஆண்டவர் இருந்தாதான் இருக்க முடியும்னு யார் கண்டுபிடிச்சான்னா? யோசபாத் ராஜா கண்டுபிடிச்சான். இன்னைக்கு உங்களால என்னால கண்டுபிடிச்சு அந்த மாதிரி இடத்துக்கு நம்மளால போக முடியும்னா, அவங்களோட ஐக்கியமா இருக்க முடியும்னா, இல்லாததை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தம். அதை விட்டுட்டு நான் எங்க ஒண்ணு போறேன், எங்க ஒண்ணு வரேன், அங்க போறேன், இங்க போறேன், அப்படி போறேன் அப்படின்னா போகலாம். இல்லாத பொருள் இல்லாதது இருக்கும். இன்னும் தீர்க்கமா சொன்னா, குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. குடிக்கிறதுக்கு உயிர் பிழைக்கிறதுக்கு ஏதுவான எதுவுமே கிடைக்காது. உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்ன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவ. அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறதுனாலதான் இந்த காணில பேசுறாரு. இருக்க வேண்டிய நபரோடு கூட இரு. போக வேண்டிய நபரிடத்துல போ. போக வேண்டிய நபரிடத்துல போ. பேச வேண்டிய நபரிடத்துல பேசு. சந்திக்க வேண்டிய நபரிடத்துல சந்திக்க கூடாத நபரை சந்திச்சு ஏன் குடிக்க தண்ணி கூட நீ இழக்கணும்? தண்ணி கூட இல்லாத நிலைமைக்கு ஏன் நீ தள்ளப்படணும்? அந்த நிலைமைக்கு தள்ளப்படாம இருக்கணும்னா போக வேண்டிய இடத்துக்கு போங்க. சரி, நம்பர் 2 விளக்கம் நேரம் இல்ல, டைம் வச்சு வேகமா முடிக்கிறேன். நம்பர் 2, கேட்க வேண்டியவரிடத்தில் கேட்க வேண்டும். கேட்க ஒண்ணு, போக வேண்டிய இடத்துக்கு போகணும். ரெண்டாவது என்ன? கேட்க வேண்டியவரிடத்தில் நம்ம கேட்கணும். கேட்க வேண்டிய இடத்துல நம்ம கேட்கணும். வாசிக்கலாம் அடுத்த வசனத்துல இருந்து 12வது வசனம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, 13ஆம் வசனம், எலியாவின் எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து என்ன 12 கூட சேர்த்து படிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். ராஜாவும் யோசபாத்தும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? என்றான். ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் 3 ராஜாக்களையும் எலிசா பாராது இருந்தால் நோக்கவும் மாட்டேன். நான் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வசனம், இப்ப அவங்ககிட்ட தண்ணி இல்ல, நாங்க என்ன செய்யணும்ன்றத இப்ப யார்கிட்ட போய் கேட்கறாங்க? கேட்க வேண்டிய நபரிடத்துல கேட்கறாங்க. கேட்க வேண்டிய நபரிடத்துல யார்கிட்ட கேட்டாங்க? தேவன் யாரோட இருக்கிறார், இன்னும் சொல்ல போனா தேவனுடைய வார்த்தை யாரிடத்துல இருக்குதோ அவனிடத்துல போய் கேட்டாங்க. இடத்துல கேட்டாங்க. கேட்க வேண்டியதை எங்க வேணாலும் கேட்கலாம். கேட்க வேண்டியதை எங்க வேணாலும் கேட்கலாம் இல்லையா? கேட்க வேண்டியதை யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அந்த 3 ராஜாக்களும் போனாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப அவங்க எங்க போய் கேட்கிறான்னா, யாரிடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவனிடத்துல போய் கேட்கிறாங்க. இப்படி எங்களுக்கு என்ன இல்ல, இப்படி தண்ணி இல்ல, இப்படி ஒரு பிரச்சனை நாங்க சந்திக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்யறது? நாங்க என்ன செய்யட்டும்? என்ன செஞ்சாங்க பிரச்சனை மாறும்? என்ன செஞ்சா இல்லாதது எங்களுக்கு கிடைக்கும்? இப்படி தண்ணி எங்களுக்கு இல்ல, இந்த இல்லாதது எப்ப எங்களுக்கு கிடைக்கும்? நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க யார்கிட்டயோ போய் கேட்கல.
அவங்க யார்கிட்டயே போயிட்டு கேட்கல. ஏற்கனவே அப்படிதான் கேட்டு இருந்தாங்க 7 நாளா இல்லையா? அங்க தண்ணி இருக்குமா, அங்க தண்ணி இருக்குமா, அங்க தண்ணி இருக்குமா அப்படின்னு யார்கிட்டயோ போய் கேட்டாங்க. ஆனா என்ன கிடைக்கல? அவங்க கேட்டது அவங்களுக்கு கிடைக்கல. இல்லாதது இல்லாமலே இருக்குது. இல்லாதது இன்னைக்கு தேவன் விரும்புறது என்ன? இல்லாததும் வாழ்க்கையில இருக்கணும்ன்றதான் தேவனுடைய விருப்பம். ஆனா என்னுடைய செயல்பாடு இல்லாதத இல்லாத மாதிரியே வைக்கிறது ஏற்றபடிதான் இருக்குது. இல்லாதத மாதிரியே வைக்கிறது தான் இருக்குதே தவிர, ஆனா இல்லாதத இருக்கிற மாதிரி கேட்ட செயல்பாடு உங்ககிட்ட என்ன செய்ய முடியல, என்னால பார்க்க முடியல இல்லையா? ஏன்? ஒண்ணு போக வேண்டிய இடத்துக்கும் போக மாட்டேங்கிறேன், ரெண்டாவது என்ன கேட்க வேண்டியவங்க கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறேன் இல்லையா? யார் கிட்டயோ போய் கேட்கிற, எங்கெங்கயோ போய் கேட்கிற, யார் கிட்டயோ போய் கேட்டுக்கிற இல்லையா? ஆனா கேட்க வேண்டிய நபரிடத்துல என்ன செய்ய மாட்டிருக்கிற, கேட்க மாட்டிருக்கிற. அப்ப கேட்க வேண்டிய நபரிடத்துல கேட்காம போறதுனால, யார் சொல்றதையோ நான் கேட்கறதுனால இல்லாத பொருள் இல்லாமலே இருக்குமே ஒழிய அது ஒரு நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்ப இந்த எலிசாவை விட்டுட்டு இந்த எலிசாவை விட்டுட்டு இந்த 3 ராஜாக்களும் வேற எங்கெங்கெல்லாம் போய் கிடந்தது கிடைச்சிருக்கும். இந்த எலிசாவை விட்டுட்டு வேற யார் கிட்ட வேணாலும் சரி, அவங்க நல்லவங்க, அவங்க கிட்ட போய் என்ன செய்யலாம், கேட்கலாம். அவங்க இவங்க சூப்பரா இருக்கிறாங்க, இவங்க கிட்ட போய் கேட்கலாம். அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம், இவங்க கிட்ட கேட்கலாம், இவங்க கிட்ட கேட்கலான்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்கிட்ட கேட்டிருந்தாலும் இல்லாதது இல்லாததாவே இருந்திருக்குமே ஒழிய இல்லாத ஒண்ணு இருக்கிறதா மாறி இருக்காது. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? நாம எதை ஒண்ணு கேட்கறதா இருந்தாலும் நாம யார் இடத்துல கேட்கிறோம்? கேட்க வேண்டிய இடத்துல கேட்கிறோமா? எஸ், அவனோட கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை அவங்க இடத்துல இருக்குது. அப்ப என்ன செய்யலாம்? அவங்க கிட்டதான் கேட்கலாம். இவங்க கிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்கு, இவங்க கிட்ட வசனம் இருக்குது, இவங்க கிட்ட கர்த்தர் மட்டும் என்ன செய்வாரு, பேசுவாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி நமக்கு சொல்லுவாங்க, கர்த்தருடைய எச்சரிப்பின்படி சொல்லுவாங்க, தேவ சித்தத்தின்படி சொல்லுவாங்க, தேவ விருப்பத்தின்படி சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இவங்க கிட்டதான் இதை கேட்கணும் என்ற இன்னைக்கு ஒரு மன தெளிவு நமக்கு இருக்கா? இவங்க கிட்டதான் நம்ம கேட்கணும், இவங்க என்ன செய்யக்கூடாது, வேற யார்கிட்டயும் நம்ம கேட்கவே கூடாது அப்படின்ற இன்னைக்கு மன தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு நடக்க இருக்குமானா, இல்லாத பொருளை இருக்க வைப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நமக்கு போக கேட்க வேண்டியதுல மட்டும் நம்ம என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. மீதி எல்லார் இடத்துல நம்ம கேட்கிறோம். யார்கிட்டலாம் நம்ம கேட்க கூடாது அவங்க கிட்ட கூட என்ன செஞ்சுன்னு இருக்கிறோம், நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஜோசிக்காரங்கிட்ட கூட நம்ம கேட்கிறோம், ஜோசிக்காரன் கூட கேட்கிறோம், குடுகுடுப்புக்காரங்கிட்ட கூட நம்ம கேட்கிறோம். ஆனா யார்கிட்ட தான் கேட்கறது இல்ல, கேட்க வேண்டிய நபரிடத்துல நம்ம என்ன செய்ய கேட்கறது இல்ல. கர்த்தர் பாக்குறாரு, ஒரு ஜோசிக்காரங்கிட்ட கூட கேட்கறதுக்கு உன்னால முடியுது, ஒரு குடுகுடுப்புக்காரங்கிட்ட கேட்கறது கூட உன்னால என்ன செய்ய முடியுது இல்லையா? ஒரு ஜாதகக்காரங்கிட்ட கூட கேட்கறது உன்னால முடியுது. ஆனா யார்கிட்ட கேட்க முடியல? கேட்க வேண்டிய நபரிடத்துல கேட்டு அந்த கேட்க நபர் கேட்கறது எனக்கு என்ன கிடையாது, எனக்கு விருப்பம் இல்ல. கர்த்தர் பாப்பா 7 நாளா நீ யார்கிட்ட வேணா கேட்டுங்கட, எங்க வேணாலும் கேட்டுடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ பெரிய ராஜா தான். ஆனா கேட்க கூடாத நபரிடத்துல கேட்கிற வரைக்கும் இல்லாத பொருள் இல்லாமல் இருக்குமே ஒழிய இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளாக என்ன செய்ய முடியாது, என்னால கொடுக்க முடியாது. நம்பர் 3, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதை செய்கிற நபராய் இருந்தோமானால் நமக்கு இல்லாததை இருக்கிறதாக கர்த்தர் மாற்றுவார். செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். இப்ப அந்த எலிசா சொல்றார், என்ன சொல்றார் வாசிக்கலாம். இப்ப 16ல இருந்து அப்பொழுது எலிசா இல்ல 16ல இருந்து அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே, எந்த பள்ளத்தாக்குல, பட் ஏதோ ஒரு பள்ளத்தாக்க சொல்றார் இல்லையா? இந்த பள்ளத்தாக்குல வெட்டாதான் உனக்கு என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்குமே ஒழிய நீ எங்கேயோ ஒண்ணு போய் வெட்ட உனக்கு கிடைக்காது. என்ன சொல்லிட்டா, சரிப்பா பள்ளத்தாக்குல வெட்ட சொன்னார், பாப்பா போய் வெட்டலாம் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருக்கலாம், எங்க வேணாலும் போய் வெட்டலாம் இல்லையா? எலிசா என்ன சொல்லிட்டாரு, பள்ளத்தாக்குல வெட்டுங்க, இந்த பள்ளத்தாக்குல வெட்டுங்கன்றார் இல்லையா? இப்ப இவங்க என்ன செய்யலாம், இந்த பள்ளத்தாக்க விட்டுட்டு வேற எங்க என்ன செய்யலாம்? இப்ப இவங்களுடைய கணிப்பு என்ன, இந்த பள்ளத்தை நம்ம சுத்தி பார்த்துட்டோமே, இந்த பள்ளக்காக தான் சுத்தி பார்த்துட்டோமே, என்ன இல்ல
தண்ணி இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? அந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம். அப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும். ஆனா அவர் சொல்லிட்டாரு, இந்த பள்ளத்தாக்களை வெட்டினாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்குமே வெளிய வேற எந்த பள்ளத்தாக்களை போய் வெட்டாலும் உனக்கு என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. அப்படின்னா இன்னைக்கு கேட்டதை கேட்டபடியே செய்வதற்கு ப்ரிப்பேரா இருக்கிறோமா? எனக்கு சொல்லியாச்சு, இப்ப நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டேன், கேட்க வேண்டிய கேட்கிறேன். இப்ப கேட்க வேண்டியவன் சொல்றத, சொல்ல வேண்டியவன் சொல்றத என்னால அப்படியே செய்ய முடியுமா? இப்ப போயிட்டாச்சு, ரெண்டாச்சு கேட்டாச்சு. இப்ப அவரு என்ன சொல்றாரு? இப்போ இந்த பள்ளத்தாக்களை விட்டுங்க இல்லையா? இந்த பள்ளத்தாக்க தான் 7 நாளா சுத்திட்டோமே நாங்க. இந்த பள்ளத்தாக்களை தான் நாங்க 7 நாளா சுத்தி வந்துட்டோமே. என்ன இல்ல? தண்ணியேங்கிறது வாய்ப்பே இல்லையே. அப்ப என்ன செய்யலாம்? சரி, வெட்ட சொல்லியிருக்க, நம்ம என்ன செய்யலாம்? எங்கேயோன்னு போய் வெட்டலாம் அப்படின்னு அவன் எங்கேயோ போய் வெட்டிட்டான்னு வச்சுக்கோயே, அவன் வாழ்க்கையில என்னத்தை பார்த்திருக்க முடியாதுன்னா அந்த இல்லாதத போலவே இருக்கும். இன்னைக்கு சொன்னதை சொன்னபடியே செய்வதற்கு நம்ம ஆயத்தமா? இல்ல கேட்டதை கேட்டபடியே செய்வதற்கு நம்ம ஆயத்தமா? ஒண்ணு கூட்டம் இந்த பள்ளத்தாக்கள் அவருக்கு என்ன சொல்லிட்டேன், இந்த பள்ளத்தாக்குல நீ வெட்டு, உனக்கு எங்க என்ன செய்ய கிடைக்கும்? உனக்கு தண்ணி கிடைக்கும் இல்லையா? அப்ப இந்த பள்ளத்தாக்க விட்டு வேற எந்த பள்ளத்தாக்குல வெட்டாலும் என்ன கிடைக்காதுன்னா தண்ணி கிடைக்காது. அப்ப மூணாவது இல்லாதது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னா, கேட்டதை கேட்டபடியே செஞ்சாங்க. கேட்டதை அத கூட்டமும் இல்ல, அத குறைக்கவும் இல்ல, அத மாத்தமும் இல்ல, அத மறுக்கவும் இல்ல இல்லையா? இன்னைக்கு நம்ம கேட்கறத கேட்கிறபடியே செய்ய முடியுமா நம்மளால? நாம் கேட்கிறதை மாத்தாம, மறுக்காம, மழுப்பாம, கூட்டாம, குறைக்காம கேட்டதை கேட்டபடியே இன்னைக்கு நம்மளால செய்ய முடியும்னா, இல்லாத ஒன்றை தேவன் இருக்கிறத கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம். 3 கதை சொன்ன. 1, போக வேண்டிய இடத்துக்கு போங்க. 2வது, கேட்க வேண்டியவரிடத்துல கேளுங்க. 3வது, செய்ய வேண்டியதை செய்யுங்க. இத 3 செஞ்சா இல்லாததை கொடுக்கதாக கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தம். கண்களை மூடலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். அந்த மாதத்தின் முதல் நாளில இல்லாதவைகளை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்க. எதுவும் வாழ்க்கையில இல்லையோ அதை நான் கொடுப்பேன். குடும்பத்துல எது இல்லையோ அதை கொடுப்பேன். தனிப்பட்ட வாழ்க்கையில எது இல்லையோ அதை கொடுப்பேன். இல்லாததை கொடுப்பேன். இல்லாதது எனக்கு கிடைக்கணும்னா நான் செய்ய வேண்டிய 3, போக வேண்டிய இடத்துக்கு போகணும். எங்க போகணும்? தேவன் யாரோடு இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நான் போகணும். கேட்க வேண்டிய இடத்தில் நான் கேட்கணும். தேவனுடைய வார்த்தை யார் இடத்துல இருக்குதோ அவரிடத்துல கேட்கணும். செய்ய வேண்டியதை நான் செய்யணும். நான் கேட்டதை கேட்டபடியே நான் செய்யணும். பரிசுத்த பிதாவே, காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல போக வேண்டிய இடத்தை விட்டுட்டு போகக்கூடாத இடத்துக்கு போனதுனாலதான் இல்லாததாவே இருக்குதுன்னா நான் அர்ப்பணிக்கிறேன். கேட்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு கேட்க கூடாதவன் கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இல்லாததாவே இருக்குதுன்னா நான் அர்ப்பணிக்கிறேன். செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாததை எல்லாம் நான் செய்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இல்லாததாவே இருக்குதுன்னா என்னை அர்ப்பணிக்கின்ற 3 அர்ப்பணிப்பம் ஏற்படுத்தினா இல்லாததை கொடுத்து ஆஸ்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தம். எந்தெந்த பிள்ளைகள் இந்த காலை வேளையில அந்த 3 காரியத்துக்கு அர்ப்பணித்து போக வேண்டிய இடத்துக்கு போவதற்கும், கேட்க வேண்டிய இடத்துல கேட்பதற்கும், செய்ய வேண்டியதை செய்வதற்கும் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லாம இருக்கோ அதை எல்லாம் எங்கள் தேவன் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படி இந்த முதல் நாளில உடைய ஊழியக்கார உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு என் ஆண்டவர் கிருபை பாராட்டி என்னை இல்லைன்னு சொல்லாம இருக்குதுன்னு சொல்லி வாழ்வதற்கு அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை பிள்ளைகளுக்கு செஞ்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கரம் எங்க கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம்.
ஆஸ்வதிச்சு நடத்தும். குறைகளை குற்றல் மன்னியும். இன்னும் செம்மையா செய்ய கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நிமிஷங்களை பொறுப்படுத்த காத்து நாமத்தை மகிமைப்படுத்த ஆஸ்வதிங்க. கரம் கூட இருக்கட்டும். சகல துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபங்கீழோ ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, உன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.